பிரேமாம்மா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. மொழியா சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடல் 40 பாடல் 40. இதுக்கு ஊமையே சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 2 ஊமை, ரொம்ப சின்ன ஊமை. அப்போ பாடல், அதாவது வாரியார் சுவாமி புக் அடியேன் அத பின்பற்றதுனால அந்த புக்ல உவமை இல்ல. அதனால அந்த புக் படியே அடியேன் எடுக்குறாங்க. சோ இந்த பாடலோட நேரடி விளக்கம் தான் இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்கும் நம்ம ரொம்ப ஒரு விளக்கமான அர்த்தம் சொல்லுவோம் இல்லீங்களா? அந்த அர்த்தம் கிடையாது. அதனால அந்த புக்ல என்ன இருக்கோ அது மாரி நம்ம பார்ப்போம். பாடல் 40. இத எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. இங்க பாருங்க, இதனோடு அப்படின்றது மூணு சுழின. அப்போ இங்க 3 சுழினா. அடியேன் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது கூட நான் இது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துணையோடு பசும் திணையோடு இதனோடு தெரிந்தவனே. அதாவது இந்த பாட்டுல அருணகிரிநாத சுவாமிகள் கேக்குறாங்க, சுவாமி நான் தான் உன்னோட ஞான வேல் கதிர் வேலை நான் மறக்காம எப்போதுமே நான் கும்பிட்டுட்டு இருக்கேனே முருகா. எனக்கு ஏன் இல்லற வாழ்க்கையில நான் அந்த இல்லற வாழ்க்கையில கூடி நான் எதுக்கு கலக்கமுற்று எதுக்கு நான் மயங்கி கிடக்கின்றேன். நான் மயக்கமுறாமல் இருந்து அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் முருகா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இது ஒரு விண்ணப்ப பாடல் தான். அதே சமயம் அந்த முருகப்பெருமானோட அந்த பாதம் திருப்பாதம் வள்ளியம்மாவை ஆட்கொண்டும் பொருட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றத இந்த பாடல்ல பதிவு பண்றாங்க. அப்போ வள்ளியம்மா ஒரு ஒரு ஜீவாத்மா, முருகப்பெருமான் பரமாத்மா. அப்போ ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மாவை எப்படி ஒரு பரமாத்மாவை ஆட்கொன்றார் அப்படின்றதும் இதுக்கு ஒரு சான்று அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னாடி இருக்கிற பாட்டெல்லாம் வள்ளியம்மா புயத்தை, அதாவது வள்ளியம்மா தோள்களை அணைந்தவனே, உணர்ந்தவனே, அதுக்கப்புறம் தழுவுகின்றவனே அப்படின்ற ஒரு பாடல் ஆனா இந்த பாடல்ல வள்ளியம்மாவை ஆட்கொண்டார் தான் நிறைய பாடல்ல வரும். இது மாதிரி வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியம்மாவை ஆட்கொண்டவரே, வள்ளியம்மாவை தழுவுகின்றவனே, வள்ளியம்மாவை மணந்தவரே, அந்த மாதிரி நிறைய பாடல் நம்ம பார்த்திருக்கோம் கந்தர் அனுபூதியிலே. ஆனா இதுவும் அந்த பாடல் எப்படி சொல்றன்னா, வள்ளியம்மாவை எந்தெந்த இடத்தில் முருகப்பெருமான் திருப்பாதம் பட்டு முருகப்பெருமான் எவ்வாறு ஆட்கொண்டார் அப்படின்றத ஒரு சான்றை கொடுத்திருக்காரு. அதுதான் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. சரி, நம்ம கடைசி 2 வரி எடுத்துக்கலாம். சுனை, சுனை அப்படின்னா அந்த சுனை, அதாவது குளம் மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஆழமா இருக்கும். சுனை நீர் ஊற்றுதான் அது. அந்த சுனையோடு அருவித்துறையோடு, அருவித்துறையோடு, துறை அப்படின்னா இடம், அருவினா நீர்வீழ்ச்சி விழுகின்ற அந்த அருவி, அந்த நீர் அருவி, மலை அருவிகள் அப்படின்னு அர்த்தம். அருவினா அந்த வள்ளிமலையில வள்ளி மலை அல்லவா அது. அப்போ நிறைய அருவி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மலை அருவிகள் விழும் துறை, துறைனா அந்த இடம், அருவி துறையோடுனா மலை அருவிகள் விழும் அந்த இடம் அப்படின்னு அர்த்தம். பசும் திணையோடு, அதாவது பசும் திணையோடு அப்படி சொல்றாங்க. அதாவது திணைப்புணத்துலதான் வள்ளியம்மா இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வள்ளியம்மா புராணம் நம்ம நிறைய தடவை சிந்திச்சிருக்கோம். ஆனா அந்த திணை எப்படி இருக்கான்? பசுமை நிறைந்த, பசுமையோடு திணையோ, பசுமை நிறைந்த அந்த திணை பயிறு தான் அம்மா காவல் காத்தாங்க இல்லையா? அதனோடு சேர்ந்து இதனோடு திரிந்தவனே அப்படின்னு சொல்றாங்க. இதன் அப்படின்னா பரன் அப்படின்னு அர்த்தம். அந்த திணைப்புணத்துல காவல் காக்கும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்க, வள்ளியம்மா ஒரு பரன்மலை ஏறிதான் ஆலோலம் ஆலோலம் சொல்லிட்டு கல்லெல்லாம் எரிந்து அந்த பறவைகளை விரட்டுவார்கள் இல்லையா?
அப்ப இதன் அப்படின்னா பரன் அப்படின்னு அர்த்தம். பரன்னா நம்ம வீட்லயும் ஒரு பரன் இருக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? பழைய காலத்து வீட்லலாம் வந்து அ ரூம்லயே ரூம் மட்டும் இருக்காது. அந்த செவுத்தோட ஒரு சின்ன ஷெல்ஃப் மாரி இருக்கும். அது பரண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் வந்து பழைய பொருள்லாம் வச்சிருப்பாங்க. அது பழைய காலத்துல வீட்ல இருக்கும். அது மாரி இது வந்து திணைப்புணத்துல இருக்கிற பரண். அந்த வெட்ட வெளியில இருக்கிற ஒரு மேல் பகுதியில இருக்கிற அந்த பரண். ஒரு மேடை போட்டு இருக்கும். இல்லையா? அதுதான். சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. சுனையோடு அப்படின்றது வந்து அந்த சுனை, அந்த வள்ளி மகளில இருக்கிற அந்த சுனை, அருவித்துறையோடு மலை அருவிகள் விழுங்கின்ற அந்த துறை, பசும் திணையோடு பசுமையான இருக்கின்ற அந்த பச்சை பசேல் இருக்கின்ற அந்த திணைப்புனம், இதனோடுனா அந்த பரன் அதோடு திரிந்தவனே. அப்போ சுவாமி இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரா அப்படின்னா அப்படி எடுத்துக்கூடாது. சுனை அப்படின்றது அந்த இடம். அருவித்துறையோடு அப்படின்றது அது ஒரு இடம். பசும் திணையோடு அப்படின்னா பசுமையான திணைப்புணத்தில் அந்த இடத்துல இதனோடு அந்த பரத்து மேல இருக்கிற அந்த வள்ளியம்மா அந்த இடத்துல திரிந்தவனே அவன் கால்பட்டு அங்கெல்லாம் வந்து வள்ளியம்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு திரிந்தவனே அப்படின்னு திரிந்த பெருமாளே அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவன் இங்க ஓடுன்னு வந்திருக்கும். அது வந்து ஆகுபெயர் கிடையாது. வேற்றுமை உருவு. ஆமா ஆமா. இந்த இடத்துல ஐயாள்கு அது கண் அதாவது வந்து சுனையின் கண் அழுவித்துறையின் கண் பசும் திணையின் கண் கண் அப்படின்னு இருக்கும். வேற்றுமை உருபுன்னு வந்து இலக்கண குறிப்பு இருக்கு. அதுல வந்து ஐ ஆள் கு அது கண் 7ஆம் வேற்றுமை கண் அப்படின்னா வீட்டின் கண் வீட்டினிடம் இடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுல வந்து ஒரு இலக்கண குறிப்புனா 7ஆம் வேற்றுமை பயன்படுத்தியிருக்காங்க. சுனையோடு அப்படின்னா சுனையின் கண் அந்த சுனை இருக்கும் இடத்தில் அப்படின்னு அர்த்தம். கண்ணுனா இந்த இடத்தில் அப்படின்னு இருக்கும். கண்ணுனா இங்க இங்க குறிப்பிட்டுல அந்த ஓடுன்றது தான் அந்த கண் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அருவித்துறையோடு மலை அருவிகள் வந்து விழுகின்றது இல்ல அந்த அருவி அந்த இடத்துல பசும் திணையோடு திணைப்புணத்துல காவல் காத்தாங்கன்னா அந்த இடத்துல இதனோடு அந்த பரன் மேல இந்த இடம்லாம் முருகப்பெருமான் வந்து திரிந்தவர் எதற்கு வள்ளியம்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வரி. அது முதல் 2 வரி பார்ப்போம். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவும். அதாவது சுவாமிகள் வந்து அருணகிரிநாத சுவாமி சொல்றாரு. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். வினை எதனால வருது? நம்மளுக்கு ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் மலம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த மலத்தின் காரணமாக நமக்கு வந்து அந்த அறிவிச்சை செயல் வந்து அந்த மலத்தின் காரணமாக செயல்படும் போது என்ன பண்றது நம்ம வினை செய்றோம். அந்த இச்சை இருக்கும் போதே வந்து இந்த வினை வருது இல்லையா? அந்த வினையால அந்த உடம்பு வருது. முன்னாடி நம்ம பார்த்தோம். அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல நம்ம பார்த்தோம். எப்படி வந்து வினை வந்து எப்படி வந்தது? உடம்பு வந்ததா? வினை வந்ததா? அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த சூக்கும உடம்பு வந்து சுவாமி குடுப்பாரு. அந்த சூக்கும உடம்புல வந்து அந்த அகக்கருவிகள் இருக்கும். அதாவது அந்த புரியட்டக்காயம் அகக்கருவிகளை கொண்டு நாம் வந்து என்ன செய்றோம்? நம்ம வந்து ஒரு வினை செய்யும்போது, அதுக்கப்புறம் நம்ம உடல் எடுக்கிறோம். ஆனா, அந்த சூக்கும கருவி அந்த சூட்சும உடத்துல கூட நம்ம எதனால வந்து நம்ம அந்த வினை செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆணவ மலம் தான். அந்த எல்லா ஆன்மாக்கும் வந்து உரியது. அது எல்லா ஆன்மாக்கும் வந்து ஆணவ மலம் வந்து மறைத்திருக்கு. ஆணவ மறைப்பு. ஆனா, அந்த எல்லா ஆன்மாவும் வந்து அந்த ஆணவ ம ஆணவ 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 மலம் இருக்கு. ஆனா, ஆணவ மலம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கா? அப்படின்றது வந்து கிடையாது. ஏன்னா, எல்லா ஆன்மாக்கும் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு பக்குவம் இருக்கு. அதாவது வினை வினை வந்து ஒரு பக்குவம் இருக்கு. இயற்கையாகவே அது வந்து அது வந்து கடவுளுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். அது வந்து இயற்கை தொன்மையாகவே வருது. அப்போ வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு உடம்பு குடுக்குறாரு. எல்லா உயிருக்கும் சமமான உடல். வந்து சூட்சும உடல். அந்த சூட்சும உடல்ல வந்து அகக்கருவி இருக்கும். அதாவது தூல உடல்லயும் அகக்கருவி இருக்கும். சாரி தூல உடம்புலயும் புறக்கருவி இருக்கும். இப்ப மெய், வாய், கண், மூக்கெல்லாம் இருக்கிறது வந்து அது வந்து தூலம். அது வந்து அழியக்கூடியது. ஆனா அந்த அந்த இந்த சூட்சும உடம்பு இருக்கு. அந்த சூட்சும உடம்பு முத்தி பேறு வரைக்கும்
அந்த சூட்சும உடம்பு இருக்கும். அந்த சூட்சும உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த அகக்கருவிகள் இருக்கும். புரியட்டக்காயம் அகக்கருவிகள் இருக்கும். அந்த கருவியை கொண்டு அந்த ஆன்மாவுக்கு இயற்கையாகவே ஒரு மலம் இருக்கும். அந்த மலத்தின் போது செய்யும் அந்த வினை இருக்குல்ல, அதனால தான் வந்து அந்த பிறவி அப்படியே வருது. அந்த வினை தான் சொல்றாங்க. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். வினையோட விடும் அப்படின்னா ஆணவ மலம். அது வினையோட விடும். அதாவது வேல் அப்படின்னு சொன்னா நம்ம நெறைய தடவை சிந்திச்சிருக்கோம். வேல் என்பது வந்து ஞானம். ஆணவ மலம் அப்படின்றது வந்து இருள். வேல் அப்படின்றது வந்து ஞானம். அந்த ஞானம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? ஒளி உடையதா இருக்கும். ஆன்மா வந்து முக்தி காலத்துல வந்து ஒளி ஒளியா இருக்கும். இருள் நீங்கி ஒளி ஒளி ஒளிமயமாக இருக்கும் எப்பொழுதுமே. அப்போ வேல் என்பது வந்து ஞானம். அந்த ஞானம் எப்படி இருக்கும்? ஒளி பொருந்தியதாக இருக்கும். அதனால தான் இங்க என்ன சொல்றாங்க? வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். அதாவது அந்த ஒளி பொருந்திய அந்த ஞானம் கிட்ட இருள் தங்குமா? தங்காது. ஓடிவிடும். இல்லையா? அததான். வினையோட விடும். அதாவது அந்த ஆன்மாக்களோட வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது ஆணவ மனம் மூலமாக செய்யக்கூடிய வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்வினை, தீவினை. இது மூலமா தான் வந்து அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து 3 வகையான வினை வருது. சஞ்சித வினை, பார்த்த வினை, ஆகாமிய வினை வருது இல்லீங்களா? எல்லாமே எதுலருந்து வருது? இந்த நல்வினை நாம் செய்யும் நல்வினை, தீவினை தான் சுவாமி வந்து ஒரு ஒரு குவிப்பா போட்டிருக்காரு. நீ நல்வினை, தீவினை வந்து சரி இது ஆகாமியம் இல்லை. இது சஞ்சித வினைக்கு போ. திரும்பி ஒரு உடல் கொடுத்தா இருந்தா இத பார்த்த வினை அனுபவி அப்படின்னு நம்ம இதெல்லாம் முன்னாடி நெறைய செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். அதாவது நம்ம ஆன்மாக்கள் செய்கின்ற அந்த நல்வினை, தீவினை எப்பேற்பட்ட வினையோ, எந்த வினையோ அது வந்து என்ன ஆகுமா, ஓடவிடும். அதையே வந்து தூள் தூளாக்க முற்றும் அழிய செஞ்சுவிடும். எது? கதிர்வேல். அந்த ஞானம், ஞான ஒளி பொருந்திய அந்த ஞானவேல். அந்த ஞானவேலை அடியேன் நான் மறவேன். நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் முருகா. ஆனா, அடுத்த வரியில சொல்றாரு. மனையோடு தியங்கி மயங்கிடவோ. ஆனா, நான் இது எதுக்கு மனை அப்டின்னா வந்து இங்க ஆகுபெயர். மனை அப்டின்னா வீடு. ஆனா, அந்த வீட்ல யாரு இருப்பா? மனைவி இல்லையா? அப்போ அந்த ஏன் நான் இல்லறத்தில் மனைவியோடு கூடி தியங்கி, கலங்கி, ஏன் மயங்கிறோம்? ஏன் நான் மயக்கமுறுகின்றேன் முருகா? அந்த மயக்கத்தை எனக்கு நீக்கி எனக்கு அருள் புரிவாயாக அப்டின்ட்டு சொல்றாரு இந்த பாடல்ல. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ அப்டின்றார். வினையோட விடும் அதாவது ஆன்மாக்கள் செய்கின்ற நல்வினை, தீவினையை முற்றிலுமாக ஓடும்படி, முற்றிலுமாக அழிய செய்கின்றது. எது? கதிர்வேல் முருகன். அதாவது வேலாயுதத்தை ஏந்திய ஒளி பொருந்திய அந்த வேல்படையானது வினையை ஓட விடுமாம். அப்பேற்பட்ட அந்த கதிர்வேலை ஏந்திய முருகா, உன்னை நான் மறக்க மாட்டேன். அ மற மறக்காமல் தான் இருக்கேன். ஆனால் மனையோடு தியங்கி மயங்கிடவோ, மனை அப்படின்றது வந்து இடம், இடவாகு பெயர். இடம், ஒரு இடத்தை குறிக்குது. ஆனா, இடம்னா வீட்ட மறக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அந்த வீட்டிலுள்ள மனைவி. அதுவும் இல்லறத்தில் மனைவியோடு கூடிய அந்த மனையில் இருக்கிற மனையாள் இருக்கால்ல, மனைவி. அவளோடு கூடி ஏன் நான் கலக்கமுற்று மயங்கி இருக்கின்றேன் முருகா, அடியேனை மயக்கத்திலிருந்து என்னை தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல். சரி. இத நான் இன்னும் ஒரு தடவ சொல்லிட்டேன். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு, அருவித்திணையோடு, அருவித்துறையோடு, பசுந்திணையோடு, இதனோடு திரிந்தவனே. இதனோடு திரிந்தவனே. இப்ப 3 சுழினா அப்படி வந்துச்சுன்னா, அது வந்து ஒரு நெடில். அத வந்து கொஞ்சம் அழுத்தி படிக்கணும். 2 சுழினா அப்படி வந்துச்சுன்னா, அது வந்து குறில். அத வந்து லைட்டா படிச்சா போதும். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு, அருவித் துறையோடு, பசுந்திணையோடு, இதனோடு அப்படின்னு ஒரு அழுத்து அழுத்துங்க அந்த நாக்கு. இதனோடு திரிந்தவனே. சரி. சுவாமியோட திருப்பாதங்கள் எங்கெல்லாம் பட்டிருக்கு? வள்ளியம்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு அப்படின்னா, சுனையோடு. சுனையோடு. இப்போ நம்ம இத எடுத்துக்க கூடாது. நம்ப ம் இங்க வந்து சுனையின் கண் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா, அந்த இலக்கண குறிப்பு வந்து இடத்தை குறிக்குது. சுனையோடு, அருவித்துறையோடு, பசுந்திணையோடு, இதனோடு திரிந்தவனே. 3 சுழின. அங்க ஒரு அழுத்தம் அழுத்தணும். இதனோடு திரிந்தவனே. அப்போ
முருகப்பெருமானோட திருவடிகள் முருகப்பெருமான் வள்ளியம்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு எங்கெங்கெல்லாம் அவர் திருப்பாதங்கள் பட்டிருக்கு அப்படின்னா, சுனை, அருவித்துறையோட மலை அருவி வீழ்ச்சி இருக்குல்ல, அந்த அருவிகள் பசுமையான திணைப்புணத்தில் இதனோடு அந்த பரன் மேல ஏறிதானே அம்மா காவல் புரிஞ்சாங்க. அங்கெல்லாம் வள்ளியம்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு தெரிந்தவனே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோம். ஆன்மாக்கள் செய்யும் நல்வினை தீவினை என்ற அனைத்து வினைகளையும் ஓடவிட செய்யும் முற்றிலும் அறுக்கச் செய்யும் அந்த ஒளி பொருந்திய வேலாயுதத்தை நான் என்றும் மறவேன். முருகா, அவ்வாறு இருக்கையில் மனையோடு தியங்கி மயங்கிடுவோ, நான் இல்லறத்தோடு மனைவியோடு கூடி ஏன் கலக்கமுற்று மயங்கி இருக்க வேண்டும் முருகா? அந்த மயக்கற்றை அந்த மயக்கத்தை நீக்கி எனக்கு தெளிவு பெறவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்ணப்பம் வைக்கிறாங்க இந்த பாடல். இதுதான் இந்த பாடல் விளக்கம். இப்போ ஒரே ஒரு உவமை கொடுத்திருக்காங்க. அந்த உவமை நம்ம பார்ப்போம். ஓகே. இது என்ன உவமை அப்படி பார்த்தாக்கா, இது இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். ஆறுமுகம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்புகழ் பாடல அந்த வினை எப்படி ஒரு நிமிஷம். வினை எப்படி வினை சுவாமி எப்படி அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத சுவாமிகள் இது பதிவு பண்றாரு. பார்ப்போம். நீசர்கள் தமோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனில் வேல் விடும் மடங்கள் வேளா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் பழந்தீர்ப்புகள். நீசர்கள்னா அசுரர்கள். நீசர்கள் தமோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனில் வேல் விடும் மடங்கள் வேளா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல நீசர்கள் தம்மோடு நீசர்கள், அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாரு, அசுரர்களை சுவாமி வதம் பண்ணார்ல, வேல் குத்தி வேலாயுதத்தை ஏவி வதம் பண்ணார்ல சுவாமி. அப்போ அவரை மட்டும் வதம் பண்ணல, என்னோட தீவினையும் அந்த வேலை தொடுத்து எல்லாத்தையும் அழிய செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நீசர்கள் தம்மோடு அசுரர்களோடு சேர்ந்து எனது தீவினை எல்லாம், என்னுடைய நல்வினை தீவினை அனைத்து கொடிய வினைகள் எல்லாம் மடிய செய்ய எப்படி மடிய செஞ்சாராம்? நீடுதனில் வேல் விடும் மடங்கள் வேளா, அதாவது நெடிய ஒப்பற்ற அந்த வேலாயுதத்தை விட்டு மடங்கள் வேளா, அதாவது அந்த வேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்களேன், அந்த மடங்கள் வேளா அப்படின்னா அந்த ஊழித்தி, அதாவது ஒரு ஊழிக்காலம் வரும்ல, ஊழிக்காலத்துல பேரழிவு வரும்போது ஒண்ணு எப்படி ஐம்பூதங்களாலதான் அழியும். ஒண்ணு அந்த நெருப்பு, அந்த நெருப்பு இல்லைன்னா காற்று, இல்லைன்னா அந்த பஞ்சபூதங்களால அழியும் இல்லையா? அப்போ அந்த பஞ்சபூதத்தில் ஒன்றானது நெருப்பு. அந்த நெருப்பு ஊழிக்காலத்துல ஊழின் தீ எப்படி பரவி எப்படி அகில லோகங்களையும் புசுக்கிடுமோ, அந்த மாதிரி அந்த ஊழித்தீ மாதிரி உக்கிரமாக வருதா அந்த வேற்படைய உடையவர் அப்படின்னு சொல்றாரு. மடங்கள் வேளா அப்படின்னு சொல்றாரு. அந்த உக்கிரமான வேற்படைய உடையவரே அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நான் திரும்பி சொல்றேன். நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடுதனில் வேல்விடும் மடங்கள் வேளா. மடங்கள் வேளா, மடங்கள் அப்படி வெள்ளா அப்படின்னா இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வேல்விடும் மடங்கள் வேளா, அதாவது அந்த வேல் அதாவது சுவாமி வேல் விடுறாருல்ல, அந்த வேலை விடும் தொடுக்கும் அந்த முருகப்பெருமானோட வேல் எப்படி இருக்குன்னா, உக்கிரமான ஊழித்தீயை ஊழித்தீ மாதிரி இருக்குமா, உக்கிரமுடையதாக இருக்குமா. இன்னொன்னு 2வது அந்த மடங்கள் வேளா அப்படின்றதே நீங்க 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு மடம், கல், வேல் அப்படின்னு பிடிக்கலாம். மடம் அப்படின்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம். மடம் என்பது அறியாமை. கல் அப்படின்றது தோண்டி எடுத்து நீக்குவது அப்படின்னு அர்த்தம். ஞானம், வேல் ஞானம். அந்த வேல் ஞானம், அதாவது மடங்கள் வேளா மடம் கூட்டல் கல் கூட்டல் வேல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். மடம்னா அறியாமை, மடம் என்பது அறியாமை. கல் அப்படின்றது தோண்டி எடுத்து நீக்குவது. வேல் அப்படின்றது ஞானம். அப்போ அந்த வேல், அந்த ஞானம் என்ன பண்ணுமா, நம் அறியாமை, ஆன்மாக்களின் அறியாமையை தோண்டி எடுத்து நீக்கி ஞானத்தை தரவல்லது அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு.
சரி. நான் இது வந்து இந்த வரி வந்து திருப்புகழ் வரி வந்து வினையோட விடும் கதிர்வேல் மறவேல். அதுக்கு தான். அதாவது நான் சொன்னேன் ஆன்மாக்கள் செய்யும் நல்வினை தீவினையை ஓடவிட செய்யும் எது அந்த வேலாயுதம். அதாவது அந்த ஒளி பொருந்தி அந்த வேல். அப்படின்னா உள்ள அர்த்தம் என்ன? கருத்து என்ன வர வச்சுக்கணும் அப்படின்னா, ஒளி அதாவது ஞானத்துக்கு கூறிய மெஞ்ஞானத்துக்கு முன்னாடி ஆணவ மலம், இருளாகிய மாணவ மலம் வந்து முனைத்து தோன்றாது. அடங்கி நிற்கும். அதுதான் அது. நீசர்கள் தமோடு எனது தீவினை எல்லாம் மடிய நீடுதனில் வேல் விடும் மடங்கல் வேளா. நீசர்கள் தமோடு அசுரர்கள் தமோடு அசுரர்களை நீ அழிச்சல்ல அதனோடு சேர்ந்து எனது தீவினை எல்லாம் மடிய என்னோட கொடிய தீவினை எல்லாம் மடியும்படி செய்த எவ்வாறு நீ செய்தால் நீடுதனில் வேல் விடும் மடங்கல் வேளா. அதாவது நெடிய தனிவேல் ஒப்பற்ற வேலை தொடுத்து அந்த வேல் எவ்வாறு இருந்தது ஊழிக்கால தீயை போன்று உக்கிரமாக உள்ளது அவ்வாறு அந்த வேற்படை உடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்புகழ் பாடல் பதிவு செய்யறாங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றாங்க இந்த இதுக்கே. அடுத்த உதாரணம் வந்து வேல் விருத்தம். வேல் விருத்தத்துல வந்து இந்த பாடல் வருது. வேல் விருத்தம் இது வந்து பார்த்தாலே அப்படி புரிஞ்சுக்கலாம். மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல். இது வந்து வேல் பத்தி சொல்றாங்க. அந்த வேல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் திரும்பி ஒரு தடவை படிச்சிடறேன். மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து என்ன சொல்றாங்க கருத்து என்னன்னா சுவாமி வந்து அதாவது எல்லா சஞ்சித வினை எல்லா வினையும் அழித்து அதாவது மூலமாம் வினையறித்து அதாவது சஞ்சித வினை இருக்குல்ல அத வினை குவியல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 2 வகுப்புக்கு முன்னாடி வந்து நான் ஒரு அடியேன் வந்து ஒரு உதாரணம் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? நெற்குவியல் வந்து இந்த குடோன் மாரி இருக்கும். அதுதான் வந்து நெற்குவியல். ஒரு குடோன்ல நெற்குவியல் நெல்லெல்லாம் வந்து குவிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து சஞ்சித வினை. அதுலருந்து கொஞ்சோடு ஒரு ஒரு மாகாணி அரிசி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து சமையலுக்கு எடுத்துட்டு வரோம். அது வந்து பிரார்த்த வினை. அப்புறம் வயல்ல இப்போ வந்து அடுவரைக்கு அறுவடைக்கு வந்திருக்கு. இப்ப வந்து பயிரெல்லாம் வந்து முளைஞ்சு இருக்குல்ல. அது வந்து ஆகாமிய வினைன்னு சொல்லியிருக்கோம். நல்லா குழப்பி விட்டேன். நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன். இப்போ குடோன்ல இருக்குல்ல, அந்த அரிசி அதாவது மார்க்கெட்டுக்கும் இன்னும் போகல. அது வந்து சாப்பாட்டுக்கும் இன்னும் வரல. அந்த அந்த நெற்குவியல். அரிசி சொல்லக்கூடாது. அது நெற்குவியல். அந்த நெற்குவியல் வந்து சஞ்சித வினை. இது வந்து வாரியார் சுவாமிகள் குடுத்த ஒரு உவமை. அந்த அந்த நெற்குவியல்ல இருந்து ஒரு பெரிய மாகாணி, ஒரு பெரிய ஒரு மூட்டை, ஒரே ஒரு மூட்டை வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து நாம அதை பிரித்து அந்த நெல்லை வந்து குத்தி அரிசியாக்கி சமைக்கிறோம். அது வந்து பிரார்த்த வினை. புதுசா அறுவடைக்கு வந்துகிட்டே இன்னும் முளைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து ஆகாமிய வினை. இதுதான் வந்து அந்த நெற்குவியல். எதுக்குங்க அத சொல்றீங்க அப்படின்னா, இந்த திருப்புகழுக்காக தான் நான் சொல்றேன். மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல். மூலமாம் வினையறுத்து அதாவது இந்த சஞ்சித வினை இருக்குல்ல அது வந்து சுவாமி வந்து இந்த உடம்புக்கு அந்த சஞ்சித வினையில இருந்து தான் கொஞ்சோடு எடுத்து இந்தா நீ என்ன உடம்பு வச்சிருக்க புழு உடம்பு இன்னைக்கு ஏன்னா நீ ரொம்ப அவ்வளவு பாவம் பண்ணிருக்க அந்த பாவத்துக்கு இந்த புழு உடம்புக்கு இந்த இந்த வினை தான் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த புழு வந்து பிறந்து பார்த்த வினையை அனுபவிச்சு அந்த வினை அதுக்கோட வினையை வந்து அனுபவிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த உடம்பு வரும். எதுல இருந்து குடுப்பாரு? அந்த உடம்புல இருந்து சேர்ந்து ஒரு முயலா குடுக்குறாரு. திரும்பி சஞ்சித வினை எடுத்து தான் குடுக்குறாரு. அது மாரி அந்த சஞ்சித வினை வந்து முற்று பெறாத வகையில் வந்து கொண்டே இருக்கும். கிளம்பிட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு உடல் வந்து நம்ம ஒரு உடல் எடுக்கும்போது நாம் செய்கின்ற வினை, ஆகாமிய வினை வந்து எங்க போய் சேரும்? திரும்பி சஞ்சிதத்தில் தான் போய் சேரும். அதனால தான் அது வினைக்குவியல் அப்படின்றாங்க. ஒரு பிறவியில் நாம் செய்யும் வினை வந்து அப்பப்ப செய்கின்ற வினை வந்து
அது மீண்டும் சஞ்சினத்திலே போய் இருக்கிறதுனால அது குவியல், நெற்குவியல், வினைக்குவியல். அது மீண்டும், மீண்டும், மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். அதுதான். அப்பேற்பட்ட அந்த சஞ்சித பார்த்த வினைகளை மூலமாம் வினையறுத்து அப்பேற்பட்ட மூலமாம் சஞ்சித எப்பொழுதுமே முற்றுப் பெறாத மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும் அந்த சஞ்சித பாரத்த வினைகளை அடியோடு அறுத்து, அடியோடு ஒழித்து, அறுத்துனா அடியோடு ஒழித்து, அவர்கள் வெம்பகையினை முடித்து, வெம்பகையினை முடித்துனா அறப்புகை அறப்புக புறப்பகை, அதாவது யான் எனது என்ற பகையினை முடித்து, காம, குரோத, லோபம் அது எல்லாத்தையும் முடித்து, இந்திரருக்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதம் அளித்து, இந்திரருக்கும் எட்டா, அதாவது இந்திரருக்கும்னா அந்த இந்திரர் முதலியான தேவர்களுக்கும் எட்டாத அந்த சாயுஜ்ய முத்தி பதவியும் கொடுத்து, எந்த மூதண்டமும் புகழும் வேல். அகில மூதண்டமும்னா வந்து பிரமாண்டம், அதாவது அண்டம். அகில உலகங்கள்லாம் வந்து போற்றும் வேல், வேலாயுதம் அப்படின்னு அர்த்தம். தேவர்கள்லாம் வந்து சாமியை வந்து பக்தியோட நம்ம அடியார்கள் கும்பிடுற மாதிரிலாம் கும்பிட மாட்டாங்க. தேவர்கள் எப்போதுமே வந்து காமிய பலன் எதிர்பார்த்து தான் வந்து சுவாமியை கும்பிடுவாங்க. நீங்க கந்த புராண வரலாறு, நம்ம திருவாசகத்துல இந்த வரலாறு, சிவபுராணம் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அசுரர்களால் எப்பொழுதெல்லாம் தீங்கு வருதோ அப்பதான் சுவாமியை நினைப்பாங்க. அது வரைக்கும் வந்து அந்த சுக போகத்துல, அந்த பெண் போகத்துல, அந்த சொர்க்க போகத்துல வந்து தான் இருப்பாங்க. எல்லா தேவர்களும். கந்த புராணத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஒரு அசுரன் வருவான். தா சூரபத்மன் வருவான். அப்பதான் வந்து ஓடி ஓடி போய் சாமிய கும்பிடுவாங்க, என்ன காப்பாத்துன்னு. ஆனா, அவங்க அப்படியே மறந்துருவாங்க. இப்ப தக்கன் வேள்விக்கு கூட வந்து அவங்க போவாங்க. சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு அபிர்வாகம் குடுக்கல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா தேவர்களுக்கும் தெரியும். ஆனாலும், அவங்க வந்து அந்த போகத்தை வந்து அந்த போகத்தை அனுபவிக்கும் பொருட்டு தான் அவங்க போனாங்களே தவிர, அங்க ஏது பக்தி? உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா யார் என்ன சொல்லுவாங்க? சுவாமிக்கு அவிர்வாகம் குடுக்காத இடத்தில் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா அப்படி செய்யல. அது மாரி அதுதான் சொல்றேன். இந்திரருக்கும் 8ஆம் முடிவில் ஆனந்தம். இந்திரர் தேவர்கள்லாம் அவங்கலாம் பதவியே ஆசைப்படுவாங்க. அதாவது அவங்க தவம் பண்ணுவாங்க. ஆனா, எதுக்கு? எனக்கு மேலும் ஒரு பதவி வேணும். இதை விட மேலும் ஒரு பதவி வேணும் அப்படின்னு. அசுரர்களும் அப்படிதான். அவங்க தவம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த வரம் வேண்டும், அந்த வரம் வேணும் அப்படிதான். ஆனா நம்ம மெய்யடியார்கள் அவ்வாறு கிடையாது. எதையும் எதிர்பார்க்காமல் உன்னோட அன்பு மட்டும் போதும், உன் திருவடி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள். அதனால தான் சுவாமி அந்த வேல் வந்து என்ன பண்ணுதாம், நம் வினையெல்லாம் அறுத்து, இந்திரருக்கும் 8ஆம் முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து. அதாவது ஒரு நம்மளுக்கு ஆன்மாவோட வினை அழிஞ்சாலே அவ்வளவுதான். வினையே முற்றும் அழிந்த பின், அந்த ஆன்மா எங்கு இருக்கும்? அந்த ஆன்மாக்குரிய இடம் ஏது? அப்படின்னா, இறைவன் திருவடி தான். அதனால தான் சொல்றாங்க பாருங்க. இந்திரருக்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதம் அளித்து. ஆனந்தம் தரும் எது? முக்தி பதம் அளித்து, எந்த மூதண்டமும் புகழவும், அகில அண்டமும் புகழ்கின்ற அந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு உதாரணம்னா, வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேல். அதாவது அந்த ஒளி பொருந்திய அந்த ஞான வேல் முன் அந்த எவ்வித வினையும் தங்காது. அதாவது அந்த ஞான கூர்த்த மெய்ஞானத்தின் முன் இருளாகிய ஆணவ மலம் வந்து முனைத்து தொந்தாது. அது போல அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரருக்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல். மூலமாம் வினை. அதாவது தோண்ட தோண்ட மீண்டும் முளைத்துக் கொண்டே வருகின்ற அந்த சஞ்சித வினை, பார்த்த வினைகளை அறுத்து அடியோடு ஒழித்து, அவர்கள் வெம்பகையினை முடித்து, வெம்பகையினை அப்படின்னா அந்த காம, கோப அந்த ஆணவ மலத்தால் வரக்கூடிய அகப்புறப்பற்று அதையும் அழித்து, இந்திரருக்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து, அதாவது தேவர்களுக்கும் இந்திரன் முதலாகிய தேவர்களுக்கும் எட்டாத வகையில் ஆனந்த முக்திப்பேறு கிடைத்து, முக்திப்பேறு அதாவது நற்பதம் நல்கும் பதமளித்து, முக்திப்பதம் அளித்து, எந்த மூதண்டமும் புகழும், அகில அண்டமும் புகழ்கின்ற வேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட அதோட அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா. அதோட இந்த பாடல் வந்து முற்று பெற்று விட்டது இந்த பாடலு. வேற ஏதாச்சும் அடியேன் சொல்லணும் அப்படின்னாக்கா, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் நான் சொல்லிட்டேன். இந்த பாடல் வந்து ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்காங்க. "சுனையோடு அருவித் துறையோடு பசும் துணையோடு இதனோடு திரிந்தவளே." அதாவது முருகப்பெருமான் வந்து எளிவந்த பிரான். அதாவது உண்மையான பக்தர்கள் வந்து அ தவம் பொருட்டு எவ்வளோக்கு எவ்வளவுக்கு வந்து நம்ம திருவருள் சிந்தனையில இருக்கோம், முருகப்பெருமான் திருவருள் சிந்தனை இருக்கோமோ,
அவ்வளோக்கு வந்து அவனுக்கு அருள் கிட்டும். இல்லையா? அப்போ வள்ளியம்மா வந்து முருகப்பெருமானை நினைத்து பல ஆண்டுகளாக வந்து பிறவிதோறும் அவர்கள் தவம் செய்த பலனால், முருகப்பெருமானே வந்து அவர் மனித உடல் எடுத்து, அம் அந்த ஜீவாத்மாவை வந்து ஆட்கொள்ளும் பொருட்டு எலிவந்து ஆட்கொண்டுள்ளார். அதுதான் வந்து இந்த பாடலோட குறிப்பு. சரி, நான் திரும்பி இந்த பாடல் ஒரு தடவ நேரடி விளக்கம் குடுத்து நிறைவு செஞ்சுக்கிறேன். என்னம்மா? ஆமா. பார்த்த வினை வந்து இப்போது நம்ப அனுபவிக்க கொண்ட வினை. அதாவது சுவாமி நம்ப வந்து வாழ்க்கையில இன்பமோ, துன்பமோ அடையிறோம் அப்டின்னாக்கா, அது நமக்கு சுவாமி குடுத்த இந்த உடம்போடு குடுத்த வினை. அந்த வினை வச்சுக்கிட்டே நம்ம புதிய வினை நம்ம செய்வோம். அதாவது ம் புதிய வினை அப்டின்னா, அதுக்கு வந்து அது நல்வினையா இருக்கலாம், தீவினையா இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து இன்ப போகத்த வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா, அந்த இன்ப போகத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு தர்மம் செய்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு புதிய வினை. நம்மளுக்கு நெறைய காசு இருக்கு. நம்ம ஒரு தர்மம் செய்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு புதிய வினை. ஆனா, அந்த வினைய வந்து நீங்க நான் செய்றேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, அது ஆகாமிய வினையில வந்துரும். அதுவே வந்து முருகா நீ குடுத்தது நான் உன் அடியாருக்கே நான் குடுக்குறேன். என் 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 பொருட்டு எனக்கு எதுவும் கிடையாது அப்டின்ட்டு நீங்க முருகா சரணம் சொல்லி நீங்க குடுத்தீங்கன்னா, அது நல்வினையும் சேராது, தீவினையும் சேராது. ஆகாமிய வினையும் வராது. அப்போ ஆகாமியம் வினை வந்து அதிலயும் நல்வினை இருக்கு, தீவினை இருக்கு. அப்போ நாம்ப ஒரு வினை அனுபவிக்கிறோம். அந்த இப்ப ஏதோ கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படும்போது, ஆ நம்ம நெனைக்கிறதே கிடையாது. நம்ப வந்து "சுவாமி என்னை ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு சொல்லி நம்ம சாமிய தான் நிந்திக்கிறோமே தவிர, நம் பொருட்டு தான் இந்த வினை வருது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த சைவ சித்தாந்தம்லாம் ஞான நூல்கள் படிக்க படிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாரி எண்ணம் நமக்கு தோன்றும். இந்த நாம் செய்த வினையால தான் நம்ம துன்பப்படுறோம். இதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். முருகா இத அனுபவிக்க எனக்கு வந்து சக்தி குடு அப்டின்ட்டு நம்ம கேட்கிறதெல்லாம் ஞான நூல் படிக்க படிக்க, இல்ல ஒரு குருநாதர் உபதேசம் பண்ண, இல்ல பஞ்சாக்கரம் நம்ம வந்து உச்சரிக்க உச்சரிக்க அந்த தெளிவு வந்து நம்மளுக்கு சுவாமி குடுப்பாரு. ஆனா, நம்மளுக்கு அந்த தெளிவு இல்லாத வகையில ஒரு வினை செய்யும்போது, ஒரு துன்பம் வரும்போது, அந்த துன்பத்தை அனுபவிக்காமல், அதை தடுக்க வேற ஒரு வினை நம்ம செய்வோம். அதுவும் ஆகாமிய வினையில வந்து நம்ம சேரும். தீவினைவுல வந்து சேரும். அப்போ அந்த ஆகாமிய வினை எப்படி தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலும், எந்த சிறிய செயலா இருந்தாலும், பெரிய செயலாலும், எந்த செயலும் இறைவனை முன்னிறுத்தி நாம் பின்னின்று செய்யும்போது, ஆகாமியமே வராது. பார்த்த வினைய மட்டும் நம்ம அனுபவிக்க வேண்டியதா வரும். நம் ஆன்மா பக்குவம் அடைந்தால், குருநாதரே நம்மை தேடி வருவார். அவரே நாம தேடி போ தேவையில்ல. அவரே நம்மை தேடி வந்து நம்மளுடைய சஞ்சித வினையும் அறுத்து இறைவன் திருவடியில சேர்த்து வைப்பார். அதுதான். ஆமா. உங்க புரிதல் வந்து கரெக்ட்டான புரிதல்மா. கரெக்ட்டான புரிதல் தான். அதனால தான் வந்து இந்த இனிமேல் நாம் செய்யும் வினை அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிமே நம்ம செஞ்சுட்டு இருக்க வினையும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ப இந்த ஆ நம்ம பிரார்த்த வினையில இப்போ நம்ம அடியனுக்கு பல ஆண்டுகள் போயிடுச்சு. இப்போ நம்ம பிரார்த்தனை வினை அனுபவிக்கும்போதே நான் ஆகாம வினை ஏற்கனவே செஞ்சுட்டேன். ஏற்கனவே செஞ்சுட்டேன். பிளஸ் இனிமே காலம் வரப்போதுல, இனிமே ஆகாம வினை செய்யவும் போறேன். அப்போ அதுல வந்து ஃபியூச்சர் அதாவது வந்து முற்காலமும் இருக்கு. அதாவது அந்த செ இறந்த காலமும் இருக்கு அதுல. நிகழ்காலமும் இருக்கு. சரி. வினைத்தொகை முக்காலமும் இருக்கு. சரிங்க. அதுதான். இந்த பாடல் வந்து நேரடி விளக்கம் ஒரு தடவ சொல்லி நம்ம நிறைவுபடுத்தலாம். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. சுனையோடு சுனையோடு அப்படின்னா சுனையினிடத்து அருவித்துறையோடு அருவிகள் மலை அருவிகள் வீழ்ச்சிக்கு மலை அருவிகள் வீழ்கின்ற அந்த துறை இடத்திலும் பசும் திணையோடு பசுமையான அந்த திணைப்புணத்திலும் இதனோடு அந்த திணைப்புணத்தில் திணைப்புணத்தில் இருக்கும் அந்த பரன் இடத்திலும் திரிந்தவனே வள்ளியம்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டு திரிந்தவனே அப்படின்ட்டு ஒரு இது. அடுத்து வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ அப்படின்னு கேட்கிறாரு. வினையோட விடும் முருகா
உன் வேலாயுதம் எப்பேற்பட்டது? வினை ஆன்மாக்கள் செய்யும் அனைத்து நல்வினை, தீவினையை முற்றிலும் ஓட செய்ய வேண்டியது. முற்றிலும் அழிக்கக்கூடியது. முற்றிலும் பொசுக்கக்கூடியது. எப்படி? எதனால்? நீ என்ன வச்சிருக்க? கதிர்வேல். அதாவது அந்த வேலாயுதம் ஒளி பொருந்தி அந்த வேலாயுதம் முன் ஆன்மாக்கள் செய்யும் அனைத்து நல்வினையும், தீவினையும் ஓடிவிடும். அப்பேற்பட்ட அந்த வேலாயுதத்தை அடியேன் மறவேன். ஆனாலும் அப்படி இருக்கையில் மனையோடு தியங்கி மயங்கிடுவோம். நான் இல்லறத்தில் கூடி ஏன் நான் கலக்கமுற்று மயங்கித் திரிய வேண்டும் முருகா? அந்த மயக்கத்தையும் கலக்கத்தையும் தெளிவுபடுத்துவாயாக. எனக்கு தெளிந்த அறிவை குடுப்பாயாக. தெளிந்த ஞானத்தை குடுப்பாயாக அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான். அப்போ அதுதான் கேட்கிறாங்க. அந்த வினை இருக்கிறதுனால தானே எனக்கு அந்த மயக்கம் வருது. நீ தானே அந்த ஒளி பொருந்திய ஞானம் வச்சிருக்க. அந்த ஞான வேலத்தை அந்த ஞானத்தை எனக்கு கொஞ்சம் குடு. அந்த ஞானத்தில் முன் வினை எவ்வாறு தங்காதோ, அதுபோல அந்த ஞானம் எனக்கு குடுத்தா, நான் அந்த இல்லற வாழ்க்கையில் மயக்கமுற்று, கலக்கமுற்று இருக்க வேண்டியதில்லையே! எனக்கு ஒரு கூரிய மெஞ்ஞானம் கிடைக்கும் அல்லவா? அதனால அந்த மெஞ்ஞானத்தை குடு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான் இந்த பாடல். சரி. இந்த பாடல் வந்து முற்று பெற்று விட்டது. திரும்பி ஒரு தடவ சொல்லணும்னா சொல்றேன். இல்லன்னா நம்ம திருப்புகழ் பார்க்கலாம். அடியார் விருப்பம். ஆமா, திருப்புகழ் விளக்கம் சரி. சொல்லுங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு.